பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகள்ல சரியான தீர்மானங்கள் எட்டப்படல அப்படின்ற காரணத்தால இப்போ அமெரிக்கா நேரடியாக ஒரு பகிரங்க எச்சரிக்கையை விடுத்திருக்கு. ஈரானுக்கு மட்டும் இல்லாம உலக நாடுகள் அனைத்துக்குமே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இதுவரை காலமும் ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருந்த உலகத்திற்கு 20% எண்ணெயை கொடுக்கக்கூடிய இந்த நீரிணை ஹார்மோஸ் நீரிணையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கார். இஸ்லாமாபாத்ல நடைபெற்றிருந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்து தொடர்ந்து இந்த ஒரு அறிக்கை மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை உலகத்துல ஏற்படுத்தி இருக்கு. மத்திய கிழக்கு நாடுகள் மட்டும் இல்லாம உலகினுடைய அனைத்து நாடுகளிலுமே இந்த ஒரு எச்சரிக்கை இப்போ விடுக்கப்பட்டிருக்கு. இது சாதாரணமாக இந்த நீரிணையை மூடுறது இல்ல இந்த நீரிணையுடைய முழு கட்டுப்பாட்டையும் அமெரிக்காவை எடுக்கிறது அப்படின்றதையும் தாண்டி இது அடுத்த ஒரு யுத்தத்திற்கான எச்சரிக்கையாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இந்த யுத்தத்துக்கான எச்சரிக்கை அப்படின்னும் போது இன்னும் ஒரு பெரும் யுத்தம் நடக்கணும் அப்படின்ற ஆர்வத்துல தான் அதிகப்படியான பேச்சுவார்த்தைகள் நடந்ததோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ எல்லார் மத்தியிலுமே உருவாகுது. எவ்வளவோ பேசியும் எவ்வளவோ முயற்சி செய்தும் யாராலையும் எட்டப்பட முடியாத ஒரு பேச்சுவார்த்தையாக இஸ்லாமாபாத்ல நடைபெற்ற பேச்சுவார்த்தை மாறி இருந்தது. அமெரிக்காவை சேர்ந்த இந்த பேச்சுவார்த்தைக்காக போயிருந்தவங்களும் இப்போ நாடு திரும்பிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியாகிறதுக்கான ஒரு காரணமே மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஹார்மோஸ் நீரிணை பிரச்சனை அது ஒரு பக்கம் இருக்க, லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது. இந்த லெபனான் மீதான தாக்குதல்களை தடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை தொடர்ச்சியா ஈரானால முன்வைக்கப்பட்டு வந்தது. ஆனா ஈரானுடைய இந்த கோரிக்கையை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளல. இதையும் தாண்டி அமெரிக்காவுல இந்த பேச்சுவார்த்தையினுடைய தோல்வியானது அமெரிக்காவுக்கு நட்டம் கிடையாது, இது ஈரானுக்கு மட்டும்தான் ஒரு நஷ்டம் அப்படின்ற ஒரு தகவலையும் அமெரிக்கா ஏற்கனவே வழங்கி இருந்தது. இந்த நீரிணை கையகப்படுத்தப்பட்டு அமெரிக்கா இனிமேல் அங்க யாருமே போக்குவரத்துல ஈடுபட முடியாது, எந்த கப்பல்களும் வர முடியாது, எந்த ஒரு கடல் மார்க்கமான போக்குவரத்தும் ஏற்படுத்தப்படாது அப்படின்ற ஒரு அறிவித்தலை வெளியிடப்பட்டிருக்கு. இதுக்கு மேல இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அமெரிக்காவினுடைய 2 போர்க்கப்பல்கள் இந்த நீர்நிலையை கடந்திருந்தது. இதுக்காக அமெரிக்காவினுடைய இந்த போர்க்கப்பல்கள் நீரிணையை கடக்குது, அதுவும் குறிப்பா இப்படியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது இந்த ஒரு செயற்பாடு எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி உலக அரங்கில எல்லாராலையும் முன்வைக்கப்பட்டது. அந்த கேள்விக்கான பதில இப்போது அமெரிக்கா சொல்லியிருக்கு. இந்த நீரிணையில கீழே வெடிப்பொருட்கள் இருக்கா, இல்ல அமெரிக்கா இதை முற்றுமுழுதாக கைப்பற்றலாமா, இதை கைப்பற்றதால வேறு ஏதாவது அழிவுகள் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த வெள்ளோட்டம் பார்க்கறதுக்காக இந்த போர்க்கப்பல்கள் போயிருக்கு. இந்த போர்க்கப்பல்கள் போனதுக்கு பிறகு அந்த கப்பல்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, இந்த நீரிணையின் கீழே இவங்க சந்தேகப்பட்டது மாதிரியாக இவங்க பயப்பட்ட மாதிரியாக எந்த விதமான கடல் கண்ணி வெடிகளும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த கப்பல்கள் உறுதிப்படுத்தி இருந்தது. இந்த உறுதிப்பாட்டை தொடர்ந்து அமெரிக்கா இப்போ இந்த தீர்மானத்துக்கு வந்திருக்காங்க. இந்த நீரிணையை முற்றாக கைப்பற்றதோட இதுல எந்த விதமான கப்பல் போக்குவரத்துகளும் நடத்தப்பட மாட்டாது என்கிற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே உலகளாவிய ரீதியில பொருளாதாரத்துல மிகப்பெரிய பின்னடைவு இப்போ ஏற்பட்டு கொண்டிருக்கு. ஷேர் மார்க்கெட்ஸ் ஒரு பக்கம் சரிஞ்சிட்டு இருக்கு. இந்த யுத்தம் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல 2 வாரங்கள் தடுத்து நிறுத்தப்படுமாக இருந்தா இது எல்லாமே ஓரளவுக்கு சரி வரும். பெட்ரோல் விலைகள் குறையும், தட்டுப்பாடுகள் குறையும், அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் குறையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுச்சு. ஆனா இப்போ ட்ரம்ப் இப்படியான ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறதானது உலக பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்த போகிறது அப்படின்றது மட்டும் உறுதியாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதே நேரம் இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கும் போது இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்விகரமாக முடிந்த பிறகும் லெபனான் மீது இன்னும் ஒரு பெரும் தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே ஈரானுடைய தரவுகளின்படி 3500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த யுத்தத்தால உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு திடுக்கிற தகவலை ஈரான் வழங்குது. லெபனான் மீது இன்னும் ஒரு தாக்குதலையும் இஸ்ரேல் நடத்தி இருக்கு அப்படின்றதுனால இந்த போர் நிறுத்தத்துல முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு கோரிக்கையே இந்த கோரிக்கை தான். லெபனான் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம், 2 வாரங்களுக்கு நாங்க இந்த யுத்தத்தை நிறுத்தி வைக்கிறோம், இந்த ஹார்மோஸ் நீரிணையை திறக்கிறோம் அப்படின்ற ஒரு உடன்பாட்டுக்கு ஈரான் வந்திருந்தாங்க. ஆனால் லெபனான் மீதான தாக்குதல் தான் இந்த போர் நிறுத்தத்தை மறுபடியும் இன்னும் ஒரு போராக மாற்றினது அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இப்படி இருக்கும்போது தோல்வியில் இருக்கக்கூடிய இந்த நிலைமையிலையும் இஸ்ரேல் இப்படியான ஒரு விஷயத்தை செய்யணுமா அப்படின்றதான் இதுல இருக்கிற பெரிய ஒரு கேள்வி. இதையும் தாண்டி இந்த பிரச்சனை தொடர்பாக இஸ்ரேல் ரஷ்யாவுடனும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ரஷ்யாவால இந்த யுத்தத்திற்கு என்ன மாதிரியான உதவிகளை செய்யலாம் என்பது குறித்தான விஷயங்கள் கலந்துரையாடப்பட இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் இதுல சொல்லப்பட்டிருந்தது.
உண்மையிலேயே இந்த யுத்தம் வராது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பி இருந்தாங்க. ஏற்கனவே அமெரிக்கா இந்த தோல்வியோட, அதாவது இந்த பேச்சுவார்த்தை தோல்வியோட திரும்ப போயிருந்தாலும் யுத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்ல. பாகிஸ்தானும் கெஞ்சி கேட்டிருந்தாங்க, 2 நாடுகள் கிட்டயுமே சமாதானமா போயிடுங்க, இது தோல்வியில முடிந்த ஒரு பேச்சுவார்த்தையா இருந்தாலும் இனிமேல் இதை கன்சிடர் பண்ணுங்க, இனிமேல் இப்படியான ஒரு விஷயங்கள் இல்லாம இந்த ஹார்மோஸ் நீரிணை திறக்கிறது சம்பந்தமான யுத்தங்களை முடிவு கொண்டு வர சம்பந்தமான ஒரு தீர்க்கமான முடிவு எடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அமெரிக்கா கிட்டையும் சரி ஈரானு கிட்டையும் சரி பாகிஸ்தான் ஏற்கனவே கேட்டிருந்தது. ஆனா பாகிஸ்தானுடைய இந்த கோரிக்கையையும் 2 நாடுகளும் கருத்துல கொள்ளல அப்படின்றதான் இதுல வேதனையான ஒரு விஷயம். இனிமேல் இதுல பாகிஸ்தானும் தலையிடாது அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. பாகிஸ்தான் இதுல தலையிடுறதுக்கு பின்னணியில இருந்த சைனா போன்ற நாடுகளும் இனிமேல் பின்வாங்கலாம். மத்திய கிழக்குல ஈரான் அடுத்த ஒரு தாக்குதலை ஏற்படுத்தலாம் அப்படின்ற இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவலும் இப்போ ஊடகங்கள்ல பேசப்படுது. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில ரொம்பவே பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னா இதுதான், அமெரிக்கா இதனை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கும் போது இந்த கப்பல் போக்குவரத்தை முழுக்க அமெரிக்கா தடுத்து நிறுத்தும் போது அது ஈரானுக்கு இன்னும் ஒரு கோபத்தை உண்டு பண்ணும். ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இன்னும் ஒரு நாட்டுக்கு, அதுவும் அமெரிக்கா ஓரளவுக்கு தோல்விக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற கட்டத்துல இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தன்னுடைய சம்மதத்தை தெரிவிச்சிருந்தது. அப்போ வந்த அமெரிக்கா ஏற்கனவே ஈரானால சொல்லப்பட்ட இந்த கோரிக்கைகள், அவங்க வச்சிருந்த டிமாண்ட்கள் எல்லாமே தெரிஞ்சுதான் இதுக்கு வந்திருந்தாங்க. அப்படி இருந்தும் அதற்கு பிறகும் இந்த பேச்சுவார்த்தை ஒரு தோல்வியில முடிந்ததுக்கு பிறகு இப்படியான ஒரு ராணுவ ஒரு மிலிட்டரி நடவடிக்கையை அமெரிக்கா எடுக்க போகிறது அப்படின்றது ஒரு பெரும் பிரச்சனைக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் உலக மக்கள் மத்தியில இந்த யுத்தம் முடிவுக்கு வரணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை இருக்கு ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம் இது எந்த அளவு தூரத்துக்கு போகுது, இது எதுல போய் முடிய போகுது அப்படின்றது தெரியாம இருக்கு. ஏற்கனவே இவங்க சந்தேகிக்கிற மாதிரி ஈரானுகிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குமாக இருந்தா இதனுடைய தாக்கம் இன்னும் பெரிதாக இருக்கும், இது ஒரு உலக யுத்தத்தை உருவாக்கும் அப்படின்றதும் இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏற்கனவே அமெரிக்காவினுடைய குற்றச்சாட்டும் இப்படித்தான் இருக்கு. இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை ஈரான் வச்சிருக்காங்க, இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் மூலமாக ஈரான் புதிய புதிய சோதனை முயற்சிகளை செய்யறாங்க, இந்த முயற்சிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்றதான் அமெரிக்காவினுடைய ஒரு பிரதானமான கோரிக்கையா இருந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தையினுடைய தோல்விக்கு ஒரு காரணமாகவும் அது இருக்கு. இதை ஈரான் ஏற்றுக்கொள்ளல. இந்த நியூக்ளியர் வெப்பன் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த ஒரு கட்டுப்பாடையும் அமெரிக்கா எங்களுக்கு விதிக்க முடியாது அப்படின்றத தெளிவாக ஈரான் சொல்லி இருந்தது. உலக நாடுகள் மத்தியில இது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை உருவாக்கி இருக்கு. என்ன சந்தேகம் அப்படின்னா, ஈரான்கிட்ட உண்மையாவே இந்த அணு ஆயுதங்கள் இருக்கா? இருக்கு அப்படின்னா அவங்க இருக்கு அப்படின்னு ஒத்துக்கொள்வாங்க, அவங்க இல்ல அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க. மறுக்கும் போது இதற்கு தடை விதிக்கிற அமெரிக்காவை இந்த தடையை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லணும் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அமெரிக்கா இந்த யுத்த நடவடிக்கை எடுக்க தொடங்கினால் ஈரான் மீது தாக்குதல் அல்லது டெஹ்ரான் மீது இப்போதைக்கு தாக்குதல் எதுவும் பிளான் பண்ணப்படல, அப்படியான தாக்குதல்களை நடத்துமாக இருந்தால் உடனடியாக ஈரான் தன்னிடம் இருக்கக்கூடிய ஆபத்தான ஆயுதங்களை உலகிற்கு பயன்படுத்தினால் அது எவ்வளவு பெரிய ஒரு அழிவுல கொண்டு போய் விடும் அப்படின்றதுதான் இப்போதைய ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அடுத்த அப்டேட் என்ன வரப்போகுது அப்படின்னு தெரியாது. இந்த யுத்த முன்னெடுப்பு இன்று ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்று இரவு அல்லது நாளைய நாட்கள்ல இன்னும் புதிய முடிவுகள், புதிய தகவல்கள் வெளியாகலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத சுவாரஸ்யமாக புதிய தகவல்களை, புதிய செய்திகளை இந்த சேனல்ல நீங்க எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள், புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.